மை பாய்ஸ், டிரான்ஸ்ஃபர் சீசன் வந்தாலே பொருளை கிளப்பி விடுறதுக்கு நிறைய பேர் சுத்துவாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் வர போறோம். 200 மில்லியன் கொடுத்து என்சோ வாங்குறான், கைசேடோ வாங்குறான். நாங்க எப்ப பண்றது? ட்ரெஸ்டேகர் கிளம்பிருப்பா ப்ளீஸ், காலில் விழுந்து கூட கெஞ்சுறாங்க. பட் அவர் கிளம்ப மாட்டேன், நான் கான்ட்ராக்ட் எல்லாம் விட மாட்டேன், இங்கதான் இருப்பேன்னு சொல்லி அவர் இருக்காரு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. மை பாய்ஸ், டிரான்ஸ்ஃபர் சீசன் வந்தாலே பொருளை கிளப்பி விடுறதுக்கு நிறைய பேர் சுத்துவாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் வர போறோம். பேசுங்க. அதாவது என் கிளப்லாம் சைன் பண்றேன்னு ஒரு ரூமர் கூட கேட்க முடியலைங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். சைன் தான் பண்ணல, ஒரு ரூமர் கேட்டா வச்சு மனசு குளிர்ச்சியா இருக்கும். பார்த்தா அதுவும் கிடையாது. 2 வாரமா ஒரே இதை ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்கானுங்க, முடியல. அதனால இவன் கிளப் என்னன்னா ஹிஸ்டரி பிரேக் பண்ணுது, ரெக்கார்ட் பிரேக் பண்ணுது. கேட்டா வி கேனாட் கம்பீட் வித் சிட்டின்னு வானுங்க. கடைசியில பார்த்தா ரெக்கார்ட் பிரேக்கிங் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவானுங்க. நீயாவது ஜாலியா இருடா, பரவாயில்ல, தப்பு இல்ல, நீ ஜாலியா இருந்துக்கோ. என்ன பண்றது? எத்தனை வருஷம் தான் நாங்களும் அப்படியே ஒண்ணுமே தெரியாம ஸ்பெண்டிங்கே பண்ணாம நாங்களும் எத்தனை வருஷமா தான் மேல உட்காந்து கம்பீட் பண்றது. அதனால ஆன் த பிச்சும் வின் பண்ணணும், ஆஃப் த பிச்சும் வின் பண்ணணுங்கிறதுக்காக ஆன் த பிச்ல கப்ப வாங்கிட்டோம் இந்த சீசன். அதனால அன்னெசரி டாக்ஸ்லாம் வேணாம், ஜாலியா இருக்கியா, என்ஜாய் பண்ணிட்டு போ. எதுக்கு இப்ப இதெல்லாம்? மனசுல புண்படுத்தாதடா, திரும்பி உனக்குதான் விழும். அப்புறம் அதுக்கப்புறம் அங்கேயே இறங்கிட்டோம்டா. ஒரு பக்கம் வின் பண்ணா எத்தனை தடவை தான் மேன் சிட்டியே வின் பண்ற நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. டிரான்ஸ்பர்ஸ்ல ஆகுனா நீங்க என்னடா போன வருஷம் வரைக்கும் 100 மில்லியன் கொடுத்து டெக்லன் ரைஸ வாங்குறீங்க, அவனுக்கு என்னடா 100 மில்லியன் கொடுத்து கிலீஸ வாங்குறானுங்க, அவனுக்கு என்னடா 100 மில்லியன் கொடுத்து ஆண்டனியை வாங்குறானுங்க. நாங்க மட்டும் அவன் ஒருத்தவன் 200 மில்லியன் கொடுத்து என்சோ வாங்குறான், கைசேடோ வாங்குறான். நாங்க எப்ப பண்றது? இனிமே நீங்க தான் இந்த புது மேன் சிட்டி ஆடா மாதிரி இப்ப 5 பிரீமியர் லீக் ட்ரோஃபி ஜெயிச்சிருவீங்க. இப்ப நாங்க ஆசைதான், அந்த ஆசைக்காக தான் கொண்டு 100 மில்லியனை கொண்டு ஃப்ளோரியன் வர்ட்ஸ் 100 மில்லியன் கம்மி பண்ணிட்டா பாரியா. 100 மில்லியன் 150 யூரோ வந்துச்சு. அத பத்தி பேசுவோம். மத்தது எல்லாமே ஆடட் தான். 100 மில்லியன் பவுண்ட்ஸ் கன்ஃபார்ம் அமௌண்ட், 16 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆடட் ஆன. இந்த நம்ம மெடிக்கல் நடக்க போகுது பாரு. நாங்களும் இனிமேல் பிக் பாய்ஸ். இனிமேல் எங்களை யாருமே சொல்ல முடியாது. ஆல்ரெடி பிக் பாய்ஸ்லாம் இப்ப ஸ்பெண்டிங்லயே பிக் பாய்ஸா ப்ரோமோட் ஆயிட்டீங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாத்தையும் தான் பார்க்க போறேன். பிரீமியர் லீக் மட்டும் இல்ல, ஓவராலா கன்ஃபார்ம்டு இதுவே கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது, ரொம்பலாம் இல்ல. சோ அதனால எல்லாத்தையும் ரவுண்ட் அப் பண்ணிடுவோம். பட் எடுத்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மா இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கன்ஃபார்ம்டு டிரான்ஸ்ஃபர் டீல்ஸை பத்தி பேசிடுவோம். அந்த லிஸ்ட்ல எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மேஜரான ஒரு நேமே நம்ம மான்செஸ்டர் யுனைடெட் பாய்ஸ் தான் சைன் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு சென்சிபிள் சைனிங் பண்ணிருக்காங்க இந்த யுனைடெட், நான் தைரியமா சொல்லலாம். இந்த அதாவது ஓல்வர்ஹாம்ப்டன்ல இருக்கக்கூடிய கூன்யாவை they signed around 67 million pounds என்னமோ அந்த ரேஞ்ச்ல சைன் பண்ணிருக்காங்க. 2.5 ரிலீஸ் கிளாஸ் நினைக்கிறேன். அப்பா. சோ the Brazilian who had an amazing season. ஏன்னா அவர் தான் the most Premier League goals equaling Martinelli last season இந்த சிங்கிள் பிரீமியர் லீக் சீசன் ஆடி இருக்காரு. அதுவும் ஓல்வர்ஹாம்ப்டன் ஆடி அந்த மாதிரி ஒரு நல்ல சீசன் ப்ரொடியூஸ் பண்ணதுல ஐ திங்க் ஒரு பிரீமியர் லீக் ப்ரூவன் பிளேயர். ஒரு ஹை ரிஸ்க் கிடையாது, இது ஒரு மீடியம் ரிஸ்க் பிளேயர் தான். அவங்க டீம் செட் ஆயிடுவாரு. என்ன ஹை ரிஸ்க்? 62 மில்லியன்ல இப்ப ஹை ரிஸ்க் கிடையாதா? காசுக்கு இல்லையா? இப்ப நீ அதே பிரேசிலியன், வேற லீக்ல ஆடக்கூடிய ஒரு பிரேசிலியன் ஆஹாவோன்னு சொல்லக்கூடிய ஆண்டனி 100 மில்லியன் கொடுத்து வாங்கி இங்க சொதப்புறதுக்கு ஆல்ரெடி ட்ரைட் அண்ட் ப்ரூவன் பிளேயர். சாம்பியன்ஸ் லீக்லா இல்ல எந்த யூரோப்பியனும் இல்லைனாலும் பிரச்சனை இல்ல, யுனைடெட்ன்ற ஒரு பேருக்காக நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி வராரு. அதனால ஐ ஃபீல் இஸ் a good signing தான். நீ என்ன தோணுதுன்னா வேற யாருமே குன்யாக் போல. எனக்கு அது ஆச்சரியமான விஷயமா இருக்கு. என்னமோ கரெக்ட் தான். ஆனா ஸ்ட்ரைட்டாவே அவன் யுனைடெட் உள்ள வந்தோடனே இல்ல நான் யுனைடெட் தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் தட் வாஸ் டேக்கன் கேர் ஆஃப். ஆனா 62.5 மில்லியன் 3 இயர்ஸ்ல பே பண்றேன்னு சொல்லிருக்காங்களாமா. ஸோ 20 மில்லியன் ஈச். அதே நீடட் கோல்ஸ் அண்ட் தேவ் காட் அ கோல் ஸ்கோரர். எனக்கு என்ன தோணுதுன்னா ராஷ்ஃபோர்டுடைய மென்டாலிட்டி தம்பிக்கு அப்படியே இருக்கு. ஓல்வர்ஹாம்ப்டன்ல அவர் தான் ஸ்டார் பிளேயர். டீமையே குன்யாவை நம்பி தான் இருந்துச்சு. அதனால அவர் பெருசா இந்த ட்ராக் பேக் பண்ணியோ டிஃபெண்ட் பண்ணியோ அதெல்லாம் பண்ண மாட்டாப்ல. இவங்களோட சிஸ்டமுக்கு இப்ப அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு விஷயமா இருக்கு பண்ணணும்னு. இப்ப ஒரு கோல் ஸ்கோரர் வேணும் ஸ்ட்ரெயிட் அப்பா. என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த டாப் ட்ரெடிஷனல் டாப் டீம்ஸ் மீதி இருக்க டீம்ஸ்ல
பெஸ்டா கோல் ஸ்கோரரா குன்யா இருந்திருக்கான் இந்த சீசன். அவுட்ரேஜியஸ் கோல்ஸ். சம்டைம்ஸ் எங்க இருந்தா அந்த கோல் வரும்னு யோசிச்சு பார்த்தா வந்து குன்யா கோல் போட்டிருப்பான். அந்த மாதிரி ஒரு கோல்ஸ்ல இருந்தெல்லாம் வந்து ஹி ஸ்கோர்ட் தி சீசன். அதனால வந்து நீ சொன்ன மாதிரி நோ டவுட் கிரேட் பை. ஆனா 62 மில்லியன் பை அது. இட் இஸ் நாட் a small பை. அதுதான் சொல்ல வந்தேன். என்ன என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த ப்ரொஃபைல் வந்துட்டு யூ கேன் பிளே லெஃப்ட் விங், சென்டர் மிட், அட்டாக்கிங் மிட் இந்த மாதிரி மல்டிபிள் பொசிஷன்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதனால ஒரு அட்வான்டேஜ். பட் அகெயின் எனக்கு வந்து அந்த 62 மில்லியன் வந்து ஜஸ்டிஃபை ஆகல. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். எனக்கு புரியல. இப்போ மார்க்கெட் இன்ஃபிளேட் ஆயிருக்குது. அதுக்கு ஒருத்தர் தான் காரணம் இந்த சீசனு. அதனால வந்துட்டு 62 மில்லியன் பண்ணவே இல்ல. அதுக்கு முன்னாடியே அவங்க வாங்கிட்டாங்க. நாங்க எப்படா காரணமா முடியும்? மார்க்கெட்டை இன்ஃபிளேட் பண்ணி விட்டீங்க இந்த வருஷத்துக்கு. அதனால வந்து உங்களால முடிஞ்ச எதுக்குடா 100 மில்லியன் கொடுத்தீங்க? அத சொல்றேன். டெக்லன் ரைஸ்க்கு எதுக்கு 100 மில்லியன் கொடுத்தீங்க? நான் என்ன சொல்றேன், இந்த சீசன் மார்க்கெட் இன்ஃபிளேட் பண்ணது நீங்க. இத பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். இத பத்தி நான் லிவர்பூல் வரப்ப பேசுவோம். பட் இப்போதைக்கு சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிரான்ஸ்ஃபரை நான் ரேட் பண்ணணும்னா அவுட் ஆஃப் 5 நீ எவ்வளவு ரேட்டிங் கொடுப்ப இந்த குன்யா டிரான்ஸ்ஃபர்? குன்யா as a player is a great player ரா. to Manchester United இப்ப போகும்போது வந்துட்டு I feel they needed goals. They are going to get goals. ஆனா they need him to do more than goals. அது பண்ணுவானான்னு எனக்கு தெரியல. That is where I am right now and that is why I am giving him ஒரு 3.5 or 3.75 out of 5. 3.75 அதிகம் தான் ஆக்சுவலா. ஓகே நான் அப்படி யோசிக்கிறேன். 3.5 3.75. ஓகே ஆக்சுவலா நானும் அதான் ஒத்துக்கிறேன். ஃபார் யுனைடெட் இது வந்து ஒரு பிரில்லியன்ட் பீஸ் ஆஃப் பிசினஸ். ஏன்னா அவங்களால இப்ப நிறைய பிளேயர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியாது யூரோப்பியன் ஃபுட்பால். அப்படி இருக்கும் போது ஒரு நல்ல ப்ரூவன் கோல் ஸ்கோரர் வாங்கிட்டாங்க. பட் எனக்கு ஒரே ஒரு இடிக்கிற பாயிண்ட் வந்து இந்த 62 மில்லியன் பிரைஸ் டாக் தான். அதனால வந்து நான் ஒரு இத பத்தி நான் உன்னை கேக்குறேன்டா. I feel this is good. எல்லா சின்ன டீம்ஸும் இந்த மாதிரி பிரைஸ் ஏத்தி வச்சிருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு யுனைடெட் நல்லதா இல்லடா கரெக்டா. இப்போ நான் எங்க டீமோ உங்க டீமோ யுனைடெடோ சிட்டியோ செல்சியோ போய் இவங்க எல்லாம் வந்துட்டு அப்படியே வலிச்சு எடுத்துட்டு வரானுங்கல்ல ஒரு பணத்தை கொடுத்து. ஐ ஃபீல் அது நல்லது அவங்க அவ்வளவு பெரிய பிரைஸ் வைக்கிறது. ஏன்னா அவங்க 62 மில்லியனுக்கு வந்து அவங்க 2 பிளேயர் வாங்குவாங்க. வேற எங்கேயோ ஒரு ஸ்கவுட் பண்ணிட்டு வந்துரு. கரெக்டா? ரொம்ப பெரிய டீம் வந்துட்டு இப்ப ஈஸியா இந்த மாதிரி போய் வாங்க முடியறதுனால தானே அவனுங்க அகாடமியில போக்கஸ் பண்ண மாட்டேங்கிறானுங்க. எல்லா பெரிய டீமும் அகாடமியில போக்கஸ் பண்ணட்டும். ஒரு லிவர்பூல், ஒரு ஆர்சனல், ஒரு சிட்டி பத்தி சொல்ல வேண்டாம். சிட்டி ஹேஸ் தி பெஸ்ட் அகாடமி இன் இங்கிலாந்து. அவங்க நல்லாதான் பண்றானுங்க. மத்த கிளப் எல்லாம் பண்ணட்டும். ஒரு செல்சி பண்ணட்டும், ஒரு சிட்டி பண்ணட்டும். ஒரு குறிப்பிட்ட கிளப்பையும் நீ டார்கெட் பண்ற மாதிரி இருக்கே. ஒருவேளை ரியல் மாட்ரிட் சொல்றியோ அவங்க எல்லாரும் ஃப்ரீல வாங்கிட்டு இருக்காங்க, யூத் தர மாட்டேங்கிறாங்கன்னு. நீ எந்த கிளப் ஆனாலும் எடுத்துக்கோ. எனக்கு இந்த சின்ன கிளப் இவ்வளவு பணம் அதிகமா வச்சுக்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் நல்லதுதான். உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ போய் வாங்க மாட்டேன். நீ உன்னோட அகாடமியில தேடுவ. நீ தேடி கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணும். இட் இஸ் வெரி குட் பிசினஸ் ஃபார் வுல்ஸ். நான் யுனைடெடுக்கு வந்துட்டு 60 மில்லியன் கொஞ்சம் அதிகம்னு சொல்றேன். அதனால ஐ வில் கிவ் இட் 3.25. ஏன்னா வந்து பிளேயர் இஸ் குட் பட் டூ மச் மணி தான் ஒன்னும் தோணுது. சோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் பிளேயர். இப்ப அடுத்த பிளேயர் வந்துட்டு அவனோட ரைவல் ஆன ஒரு காலத்தான ஒரு ரைவல் செல்சி. அதாவது மேன் சிட்டில ஆரம்பிச்சு பிரைட்டன் போய் இப்போ வந்துட்டு செல்சிக்கு வந்திருக்காரு as a ப்ளூ. ஆடின எல்லா கிளப்புமே ப்ளூ. நோட் பண்ணிக்கோ. இப்ஸ்விச் சாரி ஆமா அதுவுமே ப்ளூ தான். சோ அதனால வந்துட்டு 3 ப்ளூ கிளப்புக்கே ஆடி கடைசியில செல்சில வந்திருக்க டெலாப் இந்த 1 to watch out for எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஹைப்போட இருக்கிற ஒரு பிளேயர். லாஸ்ட் சீசன் பிரில்லியண்டா ஆடினார் வர நிறைய பேச்சு இருக்குது. நான் பார்க்கல பட் இது சே இஸ் பிளேட் வெரி வெல். சோ இந்த பிளேயரோட டிரான்ஸ்ஃபர் டு செல்சி அமௌண்ட்லாம் எவ்வளவு தெரியல. நீ உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? 30 மில்லியன் ரொம்ப சீப் பை. ரிலீஸ் கிளாஸ் பே பண்ணி செல்சி காட்டும். போன சீசன் வந்துட்டு ஜாக்சனை வச்சுட்டு மாரடிக்க முடியாது ரொம்ப நாளைக்கு அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். டிலாப் வந்து ஜாக்சனோட ஒரு 50% கெயின் ஆனு கூட என்னால சொல்ல முடியல. தட் இஸ் ஹவ் ஐ see that transfer. எனக்கு ஆமா கண்டிப்பாடா. நீ ஓகே நீ வந்து ஜாக்சன் எடுத்துக்கொண்டு நீ இப்ஸ்விச் டவுன்ல போட்டிருந்தாலும் டிலாப் இப்ஸ்விச் டவுன்ல பண்ற அளவுக்கு ஜாக்சன் பண்ணிருப்பான். ஜாக்சன் அந்த அளவுக்கு செல்சிலேயே பண்ணிட்டானே. அப்ப எனக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ்? நீ டிலாப் உள்ள கொண்டு வந்துட்டு ஜாக்சனோட ஒரு 25 கோல் அதிகமா போட போறான். டிலாப் செல்சி ஃபேன்ஸ் ஆக்சுவலா இந்த பேருக்கு தான் எக்ஸைட்டடா இருக்காங்க. ஜாக்சன் அவங்க பேசுற இதை வச்சு பார்த்தோம்னா ஐ திங்க் ஈவன் தான் ஸ்டார்டரா வருவான்ற அளவுக்கு ஹைப் இருக்குது டிலாப். எனக்கு இந்த டிலாப் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது எனக்கு யோசனையா இருந்துச்சு. ஏன்டா யுனைடெடுக்கு ஸ்ட்ரைக்கர் வேணும், மத்த எல்லா டாப் கிளப்புக்கும் ஸ்ட்ரைக்கர் வேணும். உனக்கு நீ யூ ஹேட் த சான்ஸ் டு சூஸ். யுனைடெட வந்து நின்னாங்க. நீ தான் எனக்கு செல்சி வேணும்னு கேட்டுட்டு போன. நீயா யுனைடெடுக்கு போயிருந்தீங்கன்னா நீ இங்கேயோ போயிருப்ப பிஆர் ரேஞ்ச்ல. எனக்கு நிறைய பிளேயர்ஸ் செல்சிட்டு போறாங்க இன்னுமே.
எத்தனை பிளேயர் போவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஐயோ ஐயோ லாரியில 100 பேர் வர்றாங்களா 100 பேர் வர்றாங்களா. டிலாப் பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் ஓகே வெரி குட் சைனிங். ஏன்னா வெறும் 30 மில்லியன் தான் பிரைஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் வெரி குட் சைனிங். எனக்கு ஜாக்சனை பொறுத்து எனக்கு இவன் பெரிய அப்கிரேட் மாதிரி தெரியல. ஐ தாட் செல்சி வில் கோ ஃபார் அ மோர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். போய் நல்லா அந்த ஒண்ணுதான் லேக்கா இருக்கு. எல்லாருமே கதறிட்டு இருந்தாங்க. ஜான் டெரில இருந்து எல்லாருமே வி நீட் a drop ball like பிளேயர்னு ஸ்பெசிஃபிக்கா இந்த ஸ்ட்ரைக்கர் பொசிஷனை வேற குறிப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது டிலாப் போனது வந்துட்டு ஐ ஃபீல் லைக் தெரியல. இட் மைட் ஒர்க் மைட் நாட் ஒர்க். ஆனா கேம்பிள் தான். லெட்ஸ் கெட் டு தி ரேட்டிங் ஃபார் டிலாப். எவ்வளவு தருவே? நான் 4 தருவேன். ஏன்னா இட் இஸ் a very good for money signing. ஆனா even if it doesn't work ஏஜ் இருக்கு, விற்கவும் முடியும். சோ அதனால ஐ go with 4. நீ அவன் பிசினஸ் கிளப்பவே மாத்திட்டு நீ அவன் வந்து வாங்குறது எல்லாம் வந்து பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர். இது பிசினஸ் கிளப், இது ஃபுட்பால் கிளப் கிடையாது. அவங்க ஜெயிச்சாங்கடா, ட்ரோபி ஜெயிச்சாங்கடா போன சீசன். நீ சொல்ற சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு ட்ரோபி. சோ அதனால எனக்கு வந்து நான் டெலாப் அவ்வளவா பார்த்தது இல்ல. பிளஸ் அவங்களோட ஸ்டார் ஸ்ட்ரைக்கர்ன்ற ஒரு ரோலை ரீப்ளேஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஐ வில் கிவ் இட் 2.5 ஃபார் டெலாப். இதுதான் இது. அப்படியே அடுத்தது வந்துட்டு ஒன் ஆஃப் த பிகஸ்ட் சைனிங் போயிடும். ஃபர்ஸ்ட் இப்ப வாடா பேசுவான்டா உலகமே வந்துட்டு ஆவல். அதுவும் எப்படின்னா நீ இந்த வேர்ட் சைனிங் தான். நீ வந்து பாயனோட புள்ளியே டிஃபீட் பண்ணிட்டு நீங்க வந்து அவன மத்த பேர்லாம் சும்மா சொல்லுவாங்க. பாயன் மட்டும் தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பின்னி போடுவேன். அதாவது மான்செஸ்டர் சிட்டி ட்ரை பண்ணி அவன் அந்த ப்ராஜெக்ட் பிடிக்கலன்னு இங்க வந்தான். சும்மாலாம் கிடையாது. தட் வாஸ் ஆல்சோ தேர். அப்படிங்க எத்தனை வருஷம் புல்லே இல்ல எத்தனை வருஷம் நாங்க சொல்றது. இப்ப புல் வந்துருச்சுல்ல. புல் வந்தனால இப்ப நாங்க ஒன் ஆஃப் த 2 பெஸ்ட் ஜெர்மன் ஒண்டர் கிட்ஸ்ல இப்ப ஒன்னு எங்கள்கிட்டப்பா. ஒன்னு பயான்ட் இருக்கு, ஒன்னு எங்கள்கிட்ட இருக்குதுப்பா. மூசியாலா ஒன்னு, வேர்ட்ஸ் ஒன்னு. பேக் டு பேக் புண்டஸ்லீகா பிளேயர் ஆஃப் த சீசன் அவார்ட்ஸ் ஃபார் ஃப்ளோரியன் வேர்ட்ஸ் பா. ஒன்னு வந்து என்னது இன்வின்சிபிள் புண்டஸ்லீகா லாஸ்ட் சீசன். இந்த சீசன் வந்துகிட்டு செகண்ட் பிளேஸ் பினிஷ். சோ எஸ் 100 மில்லியன் கேரண்டீட். கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஓவர் பிரைஸ்டு, நோ டவுட் அபவுட் இட். தேர் இஸ் நோ பிளேயர் என்னைய பொறுத்த வரைக்கும் 100 மில்லியன் ஒருத்தரலாம். எனக்கு யாரையுமே நான் சொல்ல மாட்டேன். நீ எம்பாப்பே எடுத்துக்கோ, நீ ஹாலண்ட் எடுத்துக்கோ, நீ யாரும் எடுத்துக்கோ, 100 மில்லியன் ஒருத்தரலாம் எனக்கு யாருமே கிடையாது. கண்டிப்பா ஓவர் பிரைஸ்டு, ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இவ்வளவு டார்கெட் அச்சீவ் பண்ணணுங்கிற கண்டிப்பா மேல இருக்கும். ஏன்னா எல்லா 100 மில்லியன் பர்ச்சேஸ்ல நம்ம ஒரு டார்கெட் வைக்கிறோம்ல. இவ்வளோ இப்ப ரைஸ் 100 மில்லியன் போனாண்டா, வந்துட்டு இந்த மலைக்கு இன்க்ரீஸ் பண்ணுண்டா. கிரீலிஷ் 100 மில்லியன் போனாண்டா, இத்தனை கோல்ஸ் போடணும் அப்படின்னு நான் பேசுறேன். ஆண்டனி 100 மில்லியன் போனாண்டா, இத்தனை கூட நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நிற்கும் போது வேர்ட்ஸ் மேலே அந்த எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 100 மில்லியன் கேரண்டீட் பேமெண்ட் இது. அப்புறம் தான் ஆட் ஆன்ஸ் இருக்கு. சோ கண்டிப்பா ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன். இத்தனை கோல் போடணும், இத்தனை அசிஸ்ட் வைக்கணுங்கிறது கண்டிப்பா இருக்க போகுது. டெஃபினட்டா இருக்கும். பட் ஐ ஃபீல் நீ சொன்ன மாதிரி இஸ் ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் த வண்டர் கிட்ஸ் இந்த வேர்ல்டு. வந்து உலகமே இவர் எங்க அடுத்து போறாங்க பார்த்து இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருந்துச்சு. ஸோ வேர்ட்ஸ் ஜஸ்டிஃபை ஆகாது அந்த பிரைஸ் டேக் மெயின்லி. பட் எனிவே மார்க்கெட் இஸ் இன்ஃபேடட். ஸோ வந்து உனக்கு அந்த பிளேயர் வேணுமா, நீ எவ்வளவு காசு கட்டுறதுலாம் எனக்கு முக்கியம் இல்லை. யூ காட் த பிளேயர். அது ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டர். இப்போ வந்து என்ன நான் என் கொஸ்டின்னா, இப்ப இருக்கிற உன்னோட லைன் அப்ல வந்துட்டு யூ ஹேவ் கிராவன்பர்க் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட், மெக்காலிஸ்டர் தான் அந்த அட்டாக்கிங் ரோல் ஆடிட்டு இருக்காரு, அப்புறமா சோவஸ்லா இருக்காங்க. சோ எந்த பொசிஷனை வந்து இவர் ரீப்ளேஸ் பண்ணி மெயின் டீம்ல இன்டகிரேட் ஆக போறாரு இவரு? அது ஏன் கவலை இல்லடா, அது எனக்கு தெரியாது. முதல்ல ஏண்டா 100 மில்லியன் கொடுத்த பிளேயரை வாங்கிட்டு எங்க ஆடுவான்னு கூட தெரியாது, ஸ்டார்ட் பண்ணுவான்னு கூட தெரியாம சுத்திட்டு இருப்பீங்களா நீங்க? சொல்றேன் எனக்கு தெரியாது. இது வந்து ஸ்லாட்டுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏன்னா நீ கேட்ட கரெக்டான கேள்வி. இது எங்க கொண்டு போய் போறதுன்னு கேட்டா எங்களுக்கு தெரியாது. இந்த 3 பேரையும் எங்களுக்கு தூக்கவும் முடியாது. 3 பேரும் அவங்கவுங்க ரோலுக்கு 3 பேர் நல்ல மிட். ஒருவேளை லெஃப்ட் விங்கா ஆடி லூயிஸ் டியாஸ் வித்துருவீங்களோ யாருக்கு தெரியும். அத கூட ஆடலாம், ஃபால்ஸ் நைனா கூட போடலாம். இல்ல நாங்க ஈசாக்கு வேற போறோம், ஈசாக்கு வாங்கி வச்சுட்டு இங்க பாரு, நாங்க மேன் சிட்டி மாதிரி 15 பிளேயர் வைப்போம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நாங்கெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா மேன் சிட்டி வந்து ஒரு டெப்ராய்னா ரீப்ளேஸ்மெண்ட் வேணும். ஓகே, அவனுக்கு வந்து லைக் ஃபார் லைக்கா இருந்திருக்கும். பட் அந்த ப்ராஜெக்டே அவன் வேணான்னு சொல்லிட்டு இங்க வந்து உனக்கு ஸ்டார்டிங்கே உனக்கு ஒரு ட்ரெம்பிளிங்கா தான் இருக்குன்னு தெரிஞ்சோ வந்திருக்கானா, டெஃபினட்டா ஒரு பிக் புல் தான். சேர்றா எங்கேயோ பண்ணி வாங்கிட்டீங்க. லெட்ஸ் கெட் டு த ரேட்டிங் ஃபார் வேர்ல்ட்ஸ். ஆப்வியஸ்லி த பிகஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆல் ஆஃப் ஃபுட்பால். இது ஹையஸ்ட் பெய்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ வாட் இஸ் யுவர் ரேட்டிங் ஃபார்? நீ சொல்லுவா 5 and 6 இருந்தா அப்படியெல்லாம் நான் வந்து பயாஸ்ட் எல்லாம் பேச மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் 100 மில்லியன். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி ஐ வில் நெவர் வாண்ட் மை கிளப் டு புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் சொல்லுவாங்கல்ல.
இப்ப 100 மில்லியன் போட்டாச்சுடா. இப்போ ஒரு வேளை இன்ஜுரி ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா 100 மில்லியன் தண்டம் இந்த சீசனுக்கு. சோ எனக்கு வந்து இட் இஸ் a வெரி வெரி ஹை ரிஸ்க் சைனிங் இது. ஒன்லி குட் திங் இஸ் 21. இன்னும் 10 வருஷம் 5 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா அவன் பிரைமுக்கு வரும்போது தான் அந்த கான்ட்ராக்ட் இந்த கான்ட்ராக்டே முடியும். அண்ட் இப்போ எவ்ரி பொட்டன்ஷியல் ஃபார் ஹிம் டு ரெனியூ எல்லாமே இருக்கு. அதனால வந்து ஐ வில் ஸ்டில் கிவ் ஹிம் ஒரு 3.5 or 3.75 or 4 மேக்ஸிமம் 4 தான். ஏன்னா நத்திங் இஸ் a sure shot signing டா. நீ 5 எல்லாம் நீ எந்த சைனிங்க்கு சொல்லவே முடியாது. 5 சொல்ல முடியாது கரெக்ட். பட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இப்போ வந்து சாலா வந்து 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷனா, ஆனா அவர் கிளம்பிட்ட அப்புறமா உங்க கிளப்புக்கு ஒரு ஃபேஸ் வேணும்னா ஐ ஃபீல் வேர்ல்ட்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் இப்போ வந்து அவர் தான் வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயரா வருவார். அது மட்டும் இல்லாம நீங்க கொட்டினியோ தொலைச்ச அப்புறமா இப்பதான் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாரும் சொல்றாங்க அந்த 100 மில்லியன் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்குது. அண்ட் ஈ வில் டெஃபினெட்லி இந்த பேர் வந்துட்டு ஒரு ஷர்ட் சேல்ஸ் மட்டும் இல்லாம லைக் டோட்டலாவே அந்த ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்குவார் லிவர்பூல் கிளப்ல. சோ அதுக்காகவே வந்து ஒரு பிக் சைன். எனக்கு வந்து பர்சனலா கேட்டனா நீ 100 மில்லியன் 200 மில்லியன் கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. என் கிளப்புக்கு இந்த பேர் வேணா வாங்கிட்டியா, அதுதான் என்னோட லாஜிக். சோ அந்த மாதிரி நீ இந்த பேரை வாங்கிட்டீங்க, எனக்கு வந்து 4.5 தரும். ஏன்னா வந்துட்டு வேர்ல்ட் லெவல்லே ப்ரூவ் பண்ணியாச்சு, ப்ரூவன் பிளேயரு, ஒரு மாஸ்டர் கிளாஸ் மிட்ஃபீல்டர். சோ அதனால 4.5 தாராளமா தரலாம். இப்ப அப்படியே லைட்டா மூவ் பண்ணி நம்ம வந்து அவுட் சைட் பிரீமியர் லீக் என்ன டிரான்ஸ்பர் நடந்திருக்குன்னு பார்ப்போம். இதுல வந்துட்டு நம்ம அவ்வளவா நடக்கல, பட் ஒரு 2 டிரான்ஸ்பர் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சரி நீ புண்பட வாழாமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஓவான் கார்சியா பத்தி பேசுவோம். பார்சலோனாக்கு வந்து ஒரு நல்ல கோல் கீப்பர் வேணும். பல வருஷங்களா தேடிட்டு இருக்காங்க. டெர் ஸ்டெகன் கிளம்பிருப்பா ப்ளீஸ், காலில் விழுந்து கூட கெஞ்சுறாங்க. பட் அவர் வந்து கிளம்ப மாட்டேன், நான் கான்ட்ராக்ட் எல்லாம் விட மாட்டேன், இங்கதான் இருப்பேன்னு சொல்லி அவர் இருக்காரு. அது இல்லாம ஷெஸ்னிக்கு 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன். இப்போ வந்து ஓவான் கார்சியா சைன் பண்ணியாச்சு. 3 கோல் கீப்பர், அதுல தேர்ட் சாய்ஸ் தான் டெர் ஸ்டெகன். சோ ஹவ் டு யூ see this? இது மட்டும் தான் ஷூர் ஷாட். 25 மில்லியன் ரிலீஸ் லாஸ் தான் பே பண்ணிருக்காங்க. செம்ம சீப் சைனிங். அதுவும் அவங்களுடைய நெய்பர்ஸ் இருந்து வாங்கியிருக்காங்க. ரொம்ப வருஷமா அந்த டிரான்ஸ்ஃபர் நடந்ததே இல்லையாமா. சோ ஏற்கனவே ஐ திங்க் எஸ்பானியால் நினைக்கிறேன், எஸ்பானியால இருந்து வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ மிகப்பெரிய சைனிங் இது மட்டும் தான். ஐ கேன் கோ as close as 4.75 இந்த ஒரு சைனிங்க்கு. ஏன்னா இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது ஜோவான் கார்சியா has been much betterன்னு அவங்க இந்த லீகை பாக்குறவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. சோ அப்படி பார்த்தா வந்து ஐ கேன் கிவ் 4.75. they wanted to replace a goalkeeper, very cheap goalkeeper, and they got the goalkeeper and they replaced it. சூப்பர் சைனிங். பார்சலோனா ஃபேன்ஸ் எல்லாருமே குசியில இப்பவே இருக்காங்க. அதனால வந்து நம்ம ஜோவான் கார்சியா பத்தி பெருசா டிஸ்கஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா, நம்ம சொன்ன மாதிரி they needed a stable goalkeeper. இப்போ வந்துட்டு ஷெஸ்னி வந்துட்டு சும்மா செகண்ட் சாய்ஸ் ஆயிடுவாரு. எனக்கு தெரிஞ்சு இவரதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா க்ரூம் பண்ணுவாங்க. டெர் ஸ்டெகன் கிளம்பணும், இல்லைன்னா வந்து 43 மில்லியன் சேலரியில மட்டும் பே பண்ணுவாங்க டெர்மினேட் பண்ணாங்கன்னா. சோ அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓவரால் லாஸ்ட் அந்த பேர் அவங்களுக்கு. பட் ஓவான் கார்சியா இஸ் a very good replacement. அப்படியே அவங்க ரைவல்ஸ் ஆன ரியல் மார்க் மூவ் பண்ணும். அவங்களுக்கு வந்துட்டு டிஃபென்ஸ் தான் வந்து அவங்களோட ப்ராப்ளம்னே வந்துட்டு ஓப்பனா எல்லாருக்குமே தெரியும். டிரான்ஸ்ஃபர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதை அடைச்சிட்டாருங்க. அதாவது யூஎஸ்என் சைன் பண்ணாங்க போர்ன்மத்ல இருந்து ஃபார் 50 மில்லியன், வெறும் ரிலீஸ் கிளாஸ். அப்புறமா ஃப்ரீயா வந்துட்டு உங்களோட ஸ்பானிஷ் பேசக்கூடிய வேற வாங்கிட்டாங்க. 10 மில்லியன் ஃப்ரீ கிடையாது. 10 மில்லியன் நீங்க அழுவக்கூடாது, மன ஆறுதலுக்காக கொடுத்த காசு அது. ஓகே, அது ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ கிடையாது. வைப் யுவர் டியர்ஸ் வித் மணின்ற மாதிரி கொடுத்தாங்க அத. சோ அதனால நீங்க பாரு கலாக்டிகோஸ்னு அவன் அங்க போனதுக்கு அப்புறம் நாங்க கலாக்டிகோஸ் ஆக போறோம். டெய்லி கண்ணீர் வடிக்க போறது அவன்தான். வேர்ல்ட் கப் இருக்கு அவனுக்கு. அவன் வந்து அங்க லாங் பால் கொடுத்தா எம்பாப்பே போய் கோல் போடுவான். இங்க லாங் பால் கொடுத்தா நுனியஸ் என்ன பண்றான்? அவனுக்கும் மன வருத்தமா இருக்கு. நீங்க 4 கோல் கூட போடுங்க. ஆப்போசிஷன் வந்து இங்க ரபினியா வந்துட்டான், நிக்கோ வில்லியம்ஸ பாத்துட்டு இருக்காங்க. பொரட்டுன்னு பொரட்டுவாங்க அந்த பக்கம். அப்ப தெரியும் ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ்க்கு, ஐயோ இதுக்கு தான் அவன் வந்து ரைட் பேக்ல இருந்து சென்டர் டிஃபென்ஸ் மிட்டா மாறி அங்க ஒரு மாஸ்டர் கிளாஸ் பண்ண போறான். அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா திரும்பி பார்த்தாலே பால் நெட்டுக்குள்ளதான் இருக்கு இவன் திரும்பறதுக்குள்ளாரியே. எனக்கு அப்படிதான் அந்த இடத்துல போடுங்க அவனை. எனக்கு அதான் வேணும், அதான் நானும் பாக்கணும் ஆசைப்படுறேன். நான் திரும்பறதுக்குள்ள தாண்டி போய் கோல் போடுவாங்க. But it was a very good signing. So வந்து யூட்சன் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் என்னது ப்ராஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு டிஃபெண்டர். வெஸ்ட் 19 to 20 இயர்ஸ் தான் அவரு. ஸோ அவ்வளவு யங்கான ஒரு பிளேயர் வந்து போர்ன்மத்ல ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா ஆடினாரு. 45 மில்லியன் ரிலீஸ் கிளாஸ் கொடுத்தாச்சு. ஸோ டிஃபென்ஸ்ல வந்து ஒரு 2 ஓட்டி அழைச்சிட்டாங்க இப்போதைக்கு. இன்னும் லெஃப்ட் பேக் தேடிட்டு இருக்காங்க.
சோ ரியல் மேட்ரிட் இந்த ரெண்டுமே டீல்ஸ் எப்படி இருக்கும்? Houston no chance. I mean, obviously they went Houston firstல இருந்தே I want to go to only Real Madrid சொன்னா அதான் நடந்துச்சு. They paid the class and then they got him எவ்வளோ 50 million என்னமோ. Perfectly he will slot into that setup. இப்போதைக்கு என்ன பேசிட்டு இருக்கானுங்கன்னா ஜாபி அலான்சோ பேக் 3 ஆடுவானா பேக் 4 ஆடுவானான்னு தெரியலன்னு இருக்காங்க. அதுதான் வந்து இப்போ ரியல் மேட்ரிட் போனாதான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. பேக் 3யோ பேக் 4 ஹியூஸ்டனுக்கு பிரச்சனை இல்லை. பேக் 3னா ட்ரெண்ட் தப்பிச்சிருவான். விங் பேக்கா போட்டு ட்ரெண்ட் ஆடி டிஃபென்ஸ்ல எதுவும் பண்ண வேண்டியதுன்னு தப்பிச்சிருவான். பேக் 4னு போட்டீங்கன்னா ட்ரெண்ட பிரிச்சிருவாங்க. ஒரு டீசென்ட் இனஃப் ஒரு விங் பிளேயர் ஆப்போசிஷன் இருந்தா கூட பையன் செத்துறான். நீ சொல்றது எனக்கு ஆனா அவங்க தெரிஞ்சுதானே வாங்கிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க டிஃபென்சிவ் பர்பஸ்க்காக எல்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. டிஃபென்ஸுக்கு வேறதான் அவங்க பிளான் வச்சுட்டு இவனை வந்து அட்டாக்கிங் தான் வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருந்தாலும் மேபி லெஃப்ட் சைடு இன்னும் டிஃபென்சிவ் ஆக்கி ரைட் சைடு அவனுக்கு ஃப்ரீடம் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அவங்க. ஏன்னா ராட்ரிகோ ஒரு சம்ஒன் ரைட் சைடு வந்து ட்ராக் பேக் பண்ற மாதிரி வினிசியஸ் பண்ண மாட்டான். சோ வினிசியஸ்க்கு வந்து அந்த சைடுல கொஞ்சம் நல்லா லெஃப்ட் பேக் டிஃபென்சிவா இருக்க மாதிரி வச்சுட்டு ரைட் பேக்கு வந்துட்டு ரைட் விங்கரை வர வைக்கலாம். சோ ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்க கண்டிப்பா அவங்க. நீ சொல்ற அட்டாக்ல எல்லாம் ட்ரெண்ட் நம்ம குறை சொல்லவே முடியாது. இஸ் கோயிங் டு கிவ் யூ 10 பாசஸ்னா அதுல 9 பாஸ் கரெக்டா தான் இருக்கும். சும்மா பீச் பாஸா இருக்கும். நீ வந்து கோல் போடுற அளவு பாஸ் இருக்கும். அதுல டவுட்டே கிடையாது ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கு மட்டும் வாங்கியிருக்கானுங்கன்னா ஏற்கனவே 5 out of 5 சைனிங் அது. அதெல்லாம் டவுட்டே கிடையாது. ஓவராலா ஒரு நீ டிஃபென்சிவ் ஒர்க்கும் நீ ட்ரெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா தான் அங்கதான் இருக்கிற பிரச்சனை. நீ அட்டாக்ல மட்டும் பாத்துக்கப்பா நீ 4-10 அசிஸ்ட் கொடுப்பா சீசனுக்கு அப்படின்னா 10 என்ன 20 கொடுப்பான் உங்க டீமுக்கு. அதுல டவுட்டே கிடையாது ரியல் மேட்ரிட்ல 20 கொடுக்க போகுது. சோ ஹியூசன் I will give him 4 out of 5. Trent depends on how they use him. இப்போதைக்கு if he has to do both னா 3 out of 5. அட்டாக் மட்டும் தான் கொடுப்ப தேவை அப்படின்னா அவனும் 4.5 out of 5 தான். சேம் நானும் ஆக்சுவலா அதே தான் கொடுப்பேன். அதனால வெரி குட் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம் ரியல் மேட்ரிட். நாங்க ரெண்டு பேருக்குமே இப்ப ரியல் மேட்ரிட் பார்சலோனா எப்படி போகுதுன்னு பார்ப்போம் டிரான்ஸ்ஃபர் விண்டோ. அது தவிர்த்து வந்து நம்ம மேன் சிட்டி அவங்களும் வந்து ஷாப்பிங் ஸ்பீல் இறங்கிட்டாங்க. எல்லா பையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு யாரெல்லாம் இருக்கானோ வாடா வாடான்னு உள்ள தூக்கி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி லிஸ்ட்ல வந்துட்டு செக்ரி ரெயின்டர்ஸ் 2 பேரை சைன் பண்ணிட்டாங்க. செக்ரி வந்துட்டு ரொம்ப கம்மி விலை தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவர் வந்து இந்த நேஷன்ஸ் லீக்ல பார்த்தேன். வந்த உடனே டப்புனு ஒரு லெஃப்ட் ஃபுட் வாலி கோல போட்டாரு. பயங்கரமான கோல். அந்த மாதிரி அவரு அப்புறம் ரேஞ்சர்ஸ் 2 பேருமே நீடட் சைனிங் தான். ஒரு அட்டாக்கிங் ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட். சோ எப்படி ரெயின்டியர்ஸ் வந்து நான் அவ்வளவா பார்த்ததில்ல. பட் மேன் சிட்டி ஃபேன்ஸ் நான் பேசின வரைக்கும் செம்ம சைனிங் ப்ரோ. அவன் நாங்க சும்மாலாம் சொல்லல. he will be that 800 ஆட் பண்ணிக்கிறேன் மறந்துட்டேன் சாரி. ஆமா 800. சோ குண்டோகன் அளவுக்கு ஒரு சைனிங் அவன். குண்டோகன் ரிப்ளேஸ் பண்றதுக்காக தான் நாங்க ரெயின்டியர்ஸ் வாங்கியிருக்கோம். நல்லா கேமை ஃப்ளோ பண்ண வச்சுட்டே இருப்பான். கரெக்டா ராட்ரி ரெயின்டியர்ஸ் அண்ட் நாங்க அந்த ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் வச்சு ஆடுவோம். ஏன்னா இப்ப ஃபோரன் போயிட்டு சாரி டிப்ரைனே போயிட்டான். டிப்ரைனே நாப்போலி போயிட்டான். சோ அந்த மாதிரி இதுக்கு வந்து கண்டிப்பா அவங்க வேர்ட்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. வேர்ட்ஸ் தான் பிடிச்சி நீங்க வந்தோடனே சரி சர்க்கி தான் இருக்கானே வெறும் 30 மில்லியன் தான் நம்ம ஏன் பெரிய இது கிடையாது லாஸ் கிடையாது. 30 மில்லியன் தான் ஏஜ் அவன் பக்கம் இருக்குது. ஒர்க் அவுட் ஆடினா வித்துட்டும் போலாம். சோ பெரிய ரிஸ்க் சைனிங்ல இல்ல சர்க்கிட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஹீஸ் ஆம்பி பெடல். சோ லெஃப்ட் ஃபுட்லயும் ஆடுவான் ரைட் ஃபுட்லயும் ஆடுவான். செம்ம அந்த டைட் ஸ்பேசஸ்ல செம்ம பாசிங் வச்சிருக்கான் நான் பார்த்த வரைக்கும். சோ அந்த ஆம்பி பெடல் நேச்சர் வந்து நம்ம பிரீமியர் லீக் ரொம்ப தேவைப்படும். ஏன்னா அங்க நிறைய டீம் பேக்ல உட்காந்துக்குவாங்கல்ல அந்த இடத்துல நீ போய் அந்த அந்த ஒரு சின்ன சின்ன பாஸ் போடுறதா அந்த தேவைப்படும். ஸோ அந்த பொறுத்த வரைக்கும் சர்க்கி செம. ரெயின்டியர்ஸ் பத்தி என்னால கமெண்ட் பண்ண முடியாதுன்னு ஒன்றும் தெரியல. 800 நம்ம வருஷம் பார்த்தாச்சு. 800 கேரண்டீடு சூப்பர் லெஃப்ட் பேக் சைனிங். ஆனாலும் 800 சேம் டிஃபென்ஸ் கிடைக்காது. அஃபென்ஸ் சூப்பரா கிடைக்கும். நீ குவார்டியோல உட்கார வச்சு 800 ஆட வைக்க போறியாங்கிறதா என்னோட அடுத்த கேள்வி. ஆமா அதுவும் கரெக்ட் தான். ஸோ அந்த லெஃப்ட் பேக் சிச்சுவேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. மேபி வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த மாதிரி சைனிங் நிறைய வாட்டி பெப் பண்ணி இப்போ இந்த கால்வின் பிலிப்ஸ்னே வச்சுக்கோ சும்மா வாங்கினாரு நல்ல பிளேயர்ன்ட்டு ஆடவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சைனிங்கா கூட இருக்கலாம் அது. பட் வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் see. ஓவரால் மான்செஸ்டர் சிட்டிக்கு இந்த 3 சைனிங்கும் ஒரு ரவுண்ட் அப் பண்ணனா ஐ வில் கிவ் them 4. ஏன்னா வந்து நிறைய கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. அதனால வந்து ஐ வில் கிவ் them 4 out of 5 ரேட்டிங் ஃபார் த டிரான்ஸ்ஃபர்ஸ். நீ என்ன தருவ? கரெக்ட். அதான் 4 தான். ஐ திங்க் ஆல் 3 கம்பைன் டுகெதர் பெர்ஃபெக்ட் சைனிங்ஸ். 150 தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. குட் சைனிங்ஸ் இது 3மே. எனக்கு கேட்டா 3மே வில் ஒர்க். எப்படி ஒர்க்னு பெப் முடிவு பண்ணிப்பார். ஆமா அப்புறம் குவிக்கா இது ஒரு முடிச்சலாம். அந்த லாஸ்ட் தண்டில் வந்துட்டு உங்களோட ஃப்ரிம்பாங் அண்ட் கர்கேஸ் ஆல்மோஸ்ட் டன். ஸோ வந்து லெஃப்ட் பேக் ரைட் பேக் 2மே வந்து லிவர்பூல் சைன் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி குட் டிரான்ஸ்ஃபர். அதுல வேற இது 2 வேற இன்னும் ஆட் பண்ணிருக்கீங்க. ஸ்ட்ரைட் அப் பிளேயர் குவாலிட்டி அண்ட் ரேட்டிங் சொல்லிருங்க. பிளேயர் குவாலிட்டி 2 பேருமே இமென்ஸ் குவாலிட்டி. ஐ திங்க் கர்கஸ் இஸ் ஓவர் வேல்யூடு. 40 மில்லியன் கேட்கறாங்க போர்ன்மவுத். பட் இஸ் ஸ்டில் 21.
அதனால பட் ஸ்டில் இட்ஸ் a பிக் திங். ஏன்னா ஆனா இவனை வந்துட்டு வெறும் 30 மில்லியனுக்கு தான் வாங்கினோம். ஃப்ரிம்பாங் வந்து டோட்டலாவே இன்க்ளூடிங் ஆட் ஆன்ஸ் எல்லாமே 30 மில்லியன் தான். ஸோ அவனது வந்து குட் கிரேட் பை ஃப்ரிம்பாங் பொறுத்த வரைக்கும். திருப்பி ட்ரெண்ட் மாதிரி தான் யூஸ் பண்ண போறோம். டிஃபென்சிவால ஃப்ரிம்பாங் எல்லாம் யூஸ் பண்ண போறது இல்ல. இந்த பக்கம் ராபர்ட்சனோட நேச்சுரல் ரீப்ளேஸ்மெண்டா கர்கஸ் வாங்குறோம். பட் ஸ்டில் 40 மில்லியன் இஸ் ஹியூஜ் மணி அது. அதனால தான் இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அது எப்படியாச்சும் குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபைனலா என்ன பிரைஸுக்கு முடியும்னு தெரியல. போத் கம்பைன்ட் அகைன் ஒரு 4 கொடுக்கலாம் ரெண்டு பேருமே. ஏன்னா இவன் ஒன்னு பிரீமியர் லீக் ப்ரூவன், இன்னொன்னு புண்டஸ்லீகா ப்ரூவன். ஸோ இங்க வந்தாதான் தெரியும் என்ன நடக்கும்னு. அது ஒரு நிறைய டீல்ஸ் வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல நம்ம பேசுவோம். இன்னும் நிறைய வந்து நம்ம செஸ்கோ மாரியோ, எம்போ மோரியோ, கியாக்கரஸ், ஆசிமன், நிக்கோ வில்லியம்ஸ் இது எல்லாமே நான் வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கு. மக்களை பார்த்துட்டு இருக்கிறவங்க என்னடா அதை பத்தி எல்லாம் பேசலன்னு யோசிச்சீங்கன்னா நாங்க டன் பத்தி தான் பேசியிருக்கோம். இப்பதான் டிரான்ஸ்ஃபர்ஸ் விண்டோ 1 முடிச்சிருக்கோம். நாங்க 1 எபிசோட் முடிச்சிருக்கு. சோ இந்த ஆர்சனல் ஃபேனா எனக்கு தெரியுது. சரி இருடா, இதுல யாரா வாங்க போறீங்க? அதோட நான் முடிக்கிறேன் வீடியோவை. யாரா வாங்க போறீங்க? நான் தான் சொல்றேன்டா, உங்களுக்கு எல்லாம் வந்து கன்ஃபர்ம் சைனிங் ரூமர்ஸ் கூட இருக்குது. எங்களுக்கு ரூமர்ஸே வந்துட்டு மாச கணக்கா அதே தான் போயிட்டு இருக்குது. போர் அடிக்குதுடா பார்த்து. எனக்கு நான் தான் சொல்றேன்ல, இப்போ வந்துட்டு என்னன்னா ஆர்சனல் டார்கெட் கியோக்கரஸ் செஸ்கோ அப்படின்னு ராட்ரிகோ எல்லாம் போயிட்டு இருக்குது. கடைசியில வந்துட்டு ஆர்சனல் சான்சோ அஸ் an opportunity அப்படின்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல அவனை வாங்கிடுவாங்க. நாங்க அவன் கம்பைலேஷனா பார்த்துட்டு ஓகே நல்ல பிளேயர் நினைச்சு அதே தான் ஸ்டெர்லிங் பண்ணோம். அதே மாதிரி சான்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வாழ்க்கையை வந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். இதுதான் லைஃப் ஆஃப் ஆர்சனல் ஃபேன். தெரிஞ்சதுதானே? ஐயோ அப்பா, இப்படி ஆயிப்போச்சா நம்ம கிளப்போட நிலைமை. பட் பாத்துட்டு இருக்க எல்லாருமே மறக்காம ஷோ யுவர் சப்போர்ட். உங்களுடைய காமெண்ட்ஸை வைங்க. நாங்க கொடுத்த ரேட்டிங் உங்க ரேட்டிங்கை வைங்க. கூடி சீக்கிரம் டிரான்ஸ்ஃபர்ஸ் 2 ஓட நானும் சுபாஷ் சந்திக்கிறோம். டாடா பை பை, டேக் கேர்.